இப்ப அதை வச்ச இறக்கு அதை வச்சு இதுல இருக்கும் எதையும் நின்றுதான் நிக்க வேணா காயில கடிச்சுது ஆம்பளை கூட ஒரு மாதிரி இங்க வந்து மாமால சிரிக்கிறது எத்தனை குண்டா செடி உடைச்சாரா அவர் அப்ப நீ வந்ததுல இருந்து குறுகுறுன்னு பாக்குறாரு உன்னைய குத்து வச்சு உட்காராது மாமா நல்லா உட்காரு மாமா இங்க வாரு அப்புறம் தெரியுது பாம்பு வண்ண தந்து போல இருக்கு நல்லா உட்காரு வெக்கம் இருக்குல்ல நீ வரலன்னு சொல்லி ரெடியா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஆம்பளை நீங்க எல்லாரும் சிரிக்கிறதுலாம் சரிதேன் நான் அழகா இருக்குன்னு நினைக்கிறதும் சரிதேன் என் மேல ஆசைப்படுறதும் சரிதேன் ஆசைப்பட்டு என்ன பண்ண பக்கி ஆம்பளை வர ஏமாந்து போவீங்களே அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை வர வாங்க வேணாம்னு சொல்லல எதுக்கு உட்காந்து டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பான் இன்னைக்கு இதை அடிக்க முடியும் வேற என்ன செய்ய முடியும் அம்மா ஜல்லிக்கு பிரச்சனை இல்லை நான் பெண்ணா பிறந்து இவத்தப்ப கண்டேன் பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம நம்ம குவக்காப்பட்டியில மண்ணா பிறந்திருக்கலாம் மண்ணா பிறந்திருந்தா 4 ஆம்பளையாவது உள்ள விட்டு ஓட்டி இருப்பாங்க மண்ணுலதான் அப்படி சொல்லுங்க வாயில விட்டு ஓட்டுவாங்க இல்லங்க ஒண்ணும் இல்லாம கோர முடியும் போல இருக்கு சரி நீங்க சொல்லுங்க எனக்கு எதுல குறைச்சல் இல்லங்க எனக்கு மண்டையில குறைச்சலாம் இல்லங்க இல்ல எனக்கு கொண்டையில குறைச்சலாம் இல்லங்க இல்ல எனக்கு தொண்டையில குறைச்சலாம் இல்லங்க இல்ல எனக்கு என்னது புடவையில குறைச்சலாம் நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தரை காதலிச்சு உயிரோட இருக்காரா செத்துட்டாரா இனி பார்க்க லம்பாடி முண்டு வந்துருக்கா சரி வெளிப்படையா வெளிப்படையா பத்தியாவே கேக்குறேன் செய்ய முடியாத நாய் என்ன மைத்துக்கிட்டே வர்றியா சிறந்த கால இழுத்து சாக வேண்டியதானே மூதேவி தகத்து புரண்டது கட்டி போட்டு கொப்பரப்படுத்து போகுது மூதேவி காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு மாமாவை கையை விட்டுட்டு போயிட்டியா மாமா வலதுயே எடுத்துக்கியா ஆமா மாத்தா சுத்துல கமௌண்டர் வாக்குறியா உள்ள கையை விட்டு ஜனம் பூச்சிச்சான்னு பாக்குறது என்னங்க டார்லிங் பக்கி வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டேன் அப்படியாங்க அவன் வருவியான் நானும் திறந்து ஓட்ட மாணிக்க படுத்து கிடக்குறேன் எதை திறந்து போட்டு கதவத்தே ஆத்தாடி கண்ட நாயெல்லாம் வந்து நக்கிட்டு போயிரும் போல நக்கிட்டு போச்சா குழம்பு நாய் நக்குனாலும் பரவாயில்ல இந்த பக்கி நீங்க யாரும் வந்து நக்காம இருந்தா அது சரி நாக்க சொல்லட்டி விடுத்துறீங்க பக்கி ஆத்தாடி ஆனா ஒரு விஷயங்க என்னடா உண்மையிலேயே இந்த சேலை கட்டி நல்லா இருக்க மாமா சேலை கட்டி சேலை சூப்பர் ஃபிகருங்க நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா சேலை கட்டி வர்றது பெரிய ரோதம் எத்திரி சந்திரமா சேலை நல்லா இருக்குங்க வாங்க வேண்டுமா நான் கேக்குறேன் சேலை கட்டி வர்றது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆமா கட்டி வர்றது ஏன் ரோதனா சொல்றது ஏன் ரோதனா இருக்கு நம்ம ஊர் குவக்காப்பட்டியில உண்மையை சொல்றாங்கன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாடந்து போயிருந்தேன் ஆனா அன்னைக்கு போன ஊர்ல பண்ணீங்க நம்ம ஊர்ல அருமையான தகர கொட்டாங்க முக்கள் எல்லாம் வந்துருக்கீங்க ஆமா அன்னைக்கு போன ஊர்ல பாத்தீங்கன்னா கம்மாக்கார ஓரத்துல கொட்டகை மேல போட்டிருந்தாங்க சரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு நாடகம் போய்கிட்டு இருக்கு இப்படி சேலையை கட்டி ரெடி ஆயிட்டேன் நடிக்க வரலான்னு வரும்போது ஒண்ணுக்கு வந்துருச்சு ஆத்தாடி ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்து நடிப்போம்னா மேடைக்கு பின்னாடி இருட்டா இருக்கேன் அப்படின்னு ஓரமா போறேன் உங்களை மாதிரி கெதிச்ச இளவட்டான் 5 வயது ஆத்தாடி சேலை கட்ட பார்த்துட்டே பின்னாடி வந்துட்டாங்க வருவால வந்தவேலு சும்மா வந்தாங்க என்ன செஞ்சாங்க வாடி அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்க அட வேணாம்டா எதுக்கு விழுவா அப்படின்னு தெரியும் போ வாடி நாங்க அட வேணாம்டா தானே சொன்னேன் என்ன எடுவட்ட மூதே பேருக்கு 5 வேலுமே நட்டு கம்மாக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா ரெண்டு பேர் கையை இப்படி விரிச்சு பிடிச்சிட்டாங்க விரிச்சு பிடிச்சு 2 பேர் காலை இப்படி விரிச்சு பிடிச்சு
ஐயோ கையை பிடிச்சேன் காலை பிடிச்சிட்டான் அப்படியாவது வாயை திறந்து கத்த உடனே வாயை திறந்து கத்த போனே கத்துனியா கத்தலையாடி கத்துறதுக்குள்ளதே 5வது இருந்தவே வாயில துணியை வச்சு அமுக்கிட்டானே ஐயோ சண்டால தமே எந்த துணியை வச்சு அமுக்கணும் தெரியுமா எந்த துணிடி பூதேவி டவுசரை கலத்தி அமுக்கிட்டான் மூத்திரக்க வச்சு வாட தாங்க முடியல ஐயோ துவைச்சு 35 நாள் 45 நாள் மண்ணடி ஊத்தி பொறுத்தனாலும் பிடிக்காது போல நான் வாயில துணியை சமக்கணும் அதுக்கு தம்பிக்கு உள்ள முடியல மல்லாக்க படுக்க போட்டு கோல்டு மங்கு சரக்கு உறங்குறது வீசுமே போத மப்பள சேலைய அப்படி அவுத்தாங்க மூதேவி ஏமாந்து போனாங்க என்ன இங்க கிடக்குறதாங்க அங்க கிடக்குது நல்ல வேலை மாமா என்னடா மல்லாக்க படுக்க போட்டு சேலைய அவுத்தாங்க சரி உப்பரக்க படுக்க போட்டு சேலைய அவுத்துருந்தாங்க பாயாசம் என்னைய குமரி பாயாசம் பண்ணிவிட்டு தப்புச்சு முடிச்சு ஓடி வர வட்டவாடு இது வந்து எங்கிட்டும் போறதே இல்லை யார் வேறு நீங்க ரொம்ப அழகா இருக்கு அடி லூசு முண்டா உள்ள பாவாடை போடுறது இல்லையா என்ன என்னை லூசு முண்டைன்ற அப்புறம் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை தன்னடக்கமான ஒரு பாவாடை உள்ள கட்டுறது இல்லையா லூசு முண்டைன்னு சொல்லக்கூடாது நல்ல முண்டைன்னு அது சரி ஏங்க டார்லிங் அம்முக்குட்டி என் புச்சி குட்டி என்னம்மா அடியே குட்டச்சி என்னம்மா அடியே பூனை அப்படி சொல்லு நான் ஒண்ணு கேட்கிறேன் நான் உங்களை காதல் பண்றேன் அப்படியே நம்ம 2 பேரும் லவ் பண்ணுமா ஆமா அப்ப நான் பாடுறேன் நீங்க அது திருப்பி பதில் பாட்டு பாடவா நம்பிக்கை இருக்கு மாமா நீ எந்த பாட்டு பாடினாலும் பதில் பாட்டு நான் பாடுவேன் உண்மைக்கவா உண்மையிலே மாமா அத பத்தி ஒண்ணு பிரச்சனை போயிடுவாங்க பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பால் பீச்சவா வெட்டி வேறு வாசம் விரல விட்டா பூசும் கருத்த மச்சான் கைய விட்டு பருப்படுத்தா 2 கிண்ணம் சந்தன கிண்ணம் கீழருக்கு வெஞ்சன கிண்ணம் திருமுருகா தொட்டுனக்கு வேணும்னா தொட்டுங்க செய்து பயன் பண்ணணும் அம்மா நல்லா இருக்கா சூப்பர் ஐ மீட் யூ ஏய் ஜூம் பண்ணிடியா சந்திரமுகா வணக்கம்மா ஆமா நீ அதை பண்ணிட்டு பா பத்தி ஒன்றும் பிரச்சனை ஏங்க உங்களோட இன்னொருத்தர் இருக்காங்க அவ அப்படித்தான் வந்தாலும் ஒண்ணுதே வரல அடியே ஓடி அடி லட்சி ஓடியா சட சட சடன்னு மூத்திரம் அதையோ மேடைக்கு சுறுசுறுப்பாங்க அப்படி சொல்லுங்க ஏங்க பூவெல்லாம் எங்கங்க வாங்குனீங்க அதையே ஆமா அது வரும்போது வேற ஒண்ணும் இல்ல லவம் வந்துட்டா லவகனே பக்கத்து அடியே நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை நானும் ஒரு பொம்பளை பிள்ளை ஓ மனசு ஏன் மனசு இருக்கும்ல ஏன் தொட விட மாட்டேங்கிற ஏன் பொம்பளை தொட்ட என்ன தப்பு ஏன் பொம்பளை செவத்தாமி கும்புற கோகட்ட திக்கிறான் தப்பா ஆமா பொம்பளை தொட்ட என்ன மாமா தப்பு இருக்கு நீ பொம்பளை தொடர்றேன் பா ஆம்பளைல உனக்கு போயிட்டுட்டாங்க அந்த அழகிற அவர் எழுவட்டும் ஏய் நீ பொம்பளை நானும் பொம்பளை அப்ப நான் என்னை மட்டும் தொட விட மாட்டேங்கிறா அவன் மட்டும் தொடுறா அப்ப 2 பேர் இருக்க நான் வந்து தொடுறேன் ஆமா நீ வந்து அப்பத்தார போய் தொடு சிவஞானத்தை விடுறேன் ஆமா அப்பா வந்தாரா அந்த மனுஷனை பத்தி பேசாத அந்த மனுஷன் தானா நல்லா தூங்கி கொண்டிருக்கேன் பக்கத்துல உட்காந்து கை போட்டு இருக்காரு எப்ப நீ தானே போடுவ அவர் போட்டுருக்காரு கையில தூசிப்பி காட்டு போடுஞ்சார் காட்டு போடுஞ்சாலும் எனக்கு பயமா போச்சு ஏன்னா இது வரைக்கும் நீ ஆசை வச்சா எப்பயுமே வச்சு விடுவாரு நீ மனசு வச்சா நான் மனசு வச்சா இது வரைக்கும் அது வரைக்கும் தான் சொல்றேன் அது வரைக்கும் நீ முந்திரி கொட்ட மாதிரி எப்ப பார்த்தா முந்திக்கிட்டே இருக்க ஆமா இருக்க யாரு முந்திரி கொட்ட முந்திரான்னு யாரு எல்லாத்துக்கும் தெரியும் நீ நான் இருடி வள்ளியம்மா ஏத்தி பேசுற அது என் மாமா அதுக்காக ஐ லவர் நான் பாடுறதுல அவன் பாடிக்கிட்டு இருக்கியா நீ வாங்கி பாடிக்கிட்டு இருக்கியா அப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் நீ புடுங்க வந்திருக்க என்ன லவர் டார்லிங் நீ பாடுங்க டார்லிங் ஐ லவ் யூ அப்ப அவங்க 2 பேருக்கு காலையில கல்யாணம் சரி டார்லிங் இப்ப நான் அவளை வச்சு ஒரு பாட்டு பாடுறேன் அவ பாடுவாங்க இந்த பாட்டு மட்டும் நீங்க சரியா பாடிடுங்க உண்மைக்கு நீங்க இந்த பொசிஷனோட வாங்க நீங்க தள்ளுங்க நீங்க போடா டார்லிங் கல்வாரிக்கு கூட லாய்க்கு இல்ல ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு மாமா சுதியோட எப்படி பாரு ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு டார்லிங் செல்லக்குட்டினா செல்லக்குட்டி சூப்பர் அடடா அண்ணா பாருடா சூப்பரா இத வந்து குணா படத்துல பாத்திருக்கீங்களா அதுல மானே தேனே பொன்மானே அது மாதிரி போட்டுருக்காங்கடா அத தென்றல விட்டு தென்றல மட்டும் அந்த வரி எடுத்துருங்க வேணாம்
திங்கள் மட்டும் போடுங்க. திங்கக்கிழமை நான் திங்கக்கிழமை மறந்தேன். அது அப்படியே அந்த வழியோடு பாடுங்க. அவ்வளவுதானே. ஓ தென்றலே தென்றலை தூக்கிட்டு திங்கள் போடணும். ஆமா. ஓ திங்களே ஒரு பாட்டு பாடு. அது ஒரு மணி நேரம் ஆக. அம்மா பாப்பமா அம்மா வாங்கம்மா அம்மா தங்கச்சி வாடா வாடா அண்ணன் இருக்கண்டா வாடா வாடா சின்ன தங்கச்சி வாங்க தங்கச்சி என்ன தம்பி அவசரத்துல யார் பாவன்னு தெரியல. அப்படியா? நீ அதே மாதிரி சொல்லு. அப்படி அப்பல டார்லிங், இந்த பரந்த உலகத்துல யார்த்தையும் ஒண்ணும் சொல்ல முடியல. சுதாரிப்பு இல்லாம தானே எல்லா மசையில இருக்கு. என்ன பண்றது? அனுபவமா இருக்க. புதுசா வேலைக்கு சென்ற பெண்மணி நீ தானே? அப்பா வந்து கண்ணுகரத்தமா காவல் பார்க்க சொன்னாரு. பேசிக்கிட்டே நந்த வணக்கம்
எவ்வளவு கை பண்ணா உங்க அப்பாவோட கை பண்ணா அந்த மலையை பாத்தியா ஒரு மலை பெருசா இருக்கு ஒரு மலை சிரிச்சா இருக்கு இந்த தங்க வாங்க இந்த நல்லா ஒண்ணு பெருசா இருக்கு ஒண்ணு சிரிச்சா இருக்கு நம்ம இடத்த பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரகத்தி படம் எல்லாம் சேர்ந்து டொக்கு போடுவீங்க அப்படியே வந்தது காவல் வேலை பார்த்தா நல்லா இருக்குமா ஆடி பாடி அப்புறமா வேலை சித்திரமா அப்பா சொல்லுறாருல ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பி வெள்ளி மணிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனதான் சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சத்துல சந்தனத்தான் அடியே நான் சாத்தி செய்யாதடி ஐமே என்ன பரிதாபடி அள்ளி கொள்ள போறே உன்னால நானதா அள்ளி கொள்ள போறே பரிதாபடா வெள்ளி மணிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனதான் சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சத்துல சந்தனத்தான் அப்பதே வந்துருச்சு தெரியுமா? ஒரே வரட்ட வரட்டிடுவான். வரட்டுல பறவை எல்லாம் எப்படி பறந்து போகுதுன்னு மட்டும் பாருங்க. அலலோ 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 சாலலோ மேசா அலலோ 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 சாலலோ மே அலலோ தங்கச்சி தங்கச்சி இங்க வாடா தங்கச்சி தங்கச்சி அப்பா என்ன சொல்லிருக்காரு? ஆடி பாடி வேலை பார்க்க சொல்லிருக்காங்க. ஆடி பாடுனீங்க, மக்கள் கை தட்டினாங்க. ஆமாண்ணா. ஆட சொன்னார்ல. ஆமா. அண்ணே வள்ளியம்மா ஆடணும்னா இல்லனே. ஆடணும். கை மக்கள் கை தூக்குறாங்க. நீங்க சொன்னா ஆடுவாங்க, கை தட்டுங்க. கை தட்டினா ஆடுவாங்க. டெபாசிட் ஆயிடுச்சு. அண்ணே பலே நான் பாட்டு பாடுற அந்த பிள்ளை ஆடுதுமே. ரெண்டு லாரன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சிம்ரன்ட்ட பழகுனாங்க. இவங்க வந்து ரம்பா பாத்தீங்க, ரம்பா. ஆமா அவ ரம்பா. நான் திரைப்பட நடிகை ரம்பா. பூத் அக்கா இருக்கல. இப்ப வந்து நீங்க அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. தங்கச்சி இங்க திரும்புடா. அண்ணே அவங்க பார்த்தே ஆடுங்க, சரிங்களா? சரி அவங்க ஆடு. எனக்கு ஆடு இன்னும் பழக்கம் இல்ல. அவங்க சொல்லி தருவாங்க. அப்படியா? ஆமா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி எனக்கு கவலையே இருக்கலது. ஐயாண்டி பல ராசி இருக்காப்ல. ஆமா கல்கத்தி ராசி அப்படி மேல பாதையில் அந்த ஆடி இருக்கும்.
நம்ம மக்களுக்காண்டி தான் ஆடினாங்க. அதுக்கு இன்னும் ஜோர கை தட்டி உண்மைக்கு நிறைவோட சொல்றேன். பேரோடும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆளுக்குற சைடுல இருந்து காவலுக்கு அப்பா ஏப்பா வீடியோ பார்த்தது யாருப்பா தங்கச்சி உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்க ரசிகர். ஆமா கணிப்பு தெரியும் அக்கா நம்ம எல்லாம் ஒரே கம்பெனி அந்த பிள்ளைதான் சொன்னுச்சு. ஆளுக்குற சைடுல இருந்து காவலுக்கு அப்பா அதுக்கு நம்ம டீம் சேர்ந்துட்டு சுறுசுறுப்பு இருக்கும். கண்டிப்பா ஒரு சிலர் வந்தா ஏன்டா வர்றாங்க. நீ என்னமா இருக்கீங்க? நீ ஒண்ணும் சொல்ல நானே வாயை திறக்க வேணாம். ஆமா நல்லபடியா முடிஞ்சு கை தட்டி உள்ளவங்களுக்கு நன்றி. சரி வள்ளியம் இன்னைக்கு ஆட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்காகத்தான் ஸ்பெஷல் ஆடி இருக்கிறாங்க. ஆமா கை தட்டி உற்சாகப்படுத்த உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம். ஆனா இதுவரை நடந்தது விளையாட்டு. ஆமா ஆட்டம் பாட்டத்தோட நல்லபடியா கொண்டு போன நல்லா ரசிச்சீங்க. சரி இனி நடக்க போறதான் வினயம். வருகிறார் நாரதர். சின்ன வயசு. உங்களை பார்ப்பதற்கு பேர் என்ன பெரியா? நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன். ஆமா கிருஷ்ணன் குழலோதி கிருஷ்ணன். உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல அஞ்சரை கடை சுத்தி வருவார். அப்படி வருவார் உங்களை பார்க்கறதுக்கு. என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் என்ன எல்லாம் பகவதியை முத்தான மனத்தை விழிச்சான். வரட்டுமா? சொல்றா பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளழகே போய் தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வெள்ளழகே போய் தூது சொல்ல மாட்டாயோ
சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரமா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருத்திவி பிருத்திவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாங்கிசம் மாங்கிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சுரோனியத்திலே சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொடையில் நாளராக அடியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மூர்த்தியலன் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று பொன்மொழி கிழங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கலகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறிய புறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிருக்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலகை நலனை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரதர் என்ற நாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன் நிறையூர் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கல் வடிந்த மூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கை வினியோன் கடுக்கையன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாட்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் பிதா விதா விதா வானையன் மலருணிந்தன் மண் பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரவனோதி அமர்த்தன் கொடியனன் அன்னவோதி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் பிறவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனி மக்களான அரிய சபாளர்கள் சுபால சபாளர்கள் என 11,000 பேர்களும் கண்டேன். அவர்களும் மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினான். உடனே சிரமமானது வடிக்க சாபத்தை கொடுத்தான். சாபத்தை பெற்ற யாமோ ஓரிடம் இல்லாத வேலிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபர்கர்ணன் என்னும் கர்ணவனாகவும் இரண்டாவது பூலகத்திலே காமாக்கியம் என்ற இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாது மத்தியத்துக்கு வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்றதாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிவரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் ரவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூவுலகத்தையும் விட்டோடி இந்த பூவுலகத்தையும் நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயக மூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்தார் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த கணபதியை கைகொள்ளுங்கள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்ட பின் பாவத்தை கவனிப்போம். நாராயணா செல்வ கணபதியே எங்கள் உள்ள சிற்பி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் உள்ள விநாயகனே சிவகுல தவ கொழுப்பே சிவகுல தவ கொழுப்பே என்னை எந்த சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே
அருளும் பொருளும் இல்லாக்கி உலகில் இடமே இல்லை என்றாங்க. அப்பேற்பட்ட உலகை எல்லாம் ஆள்கின்றாலே அந்த ஆதிபராசக்தி அகிலாண்ட நாயகியாக கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே இந்த பகவதி அம்மனையும் இந்த காளி தேவியும் வணங்கிவிட்டு எனது கலைப்பணியை நடத்துகிறேன். நாராயணா. வேணாம் ஆமா பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா, வாடியதும் போரினிலே ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் மாரியம்மா, தில்லை காளி சன்னதிக்கு வந்தோ குறை தீரும் அம்மா. தம் நம் தனம் தனம் தம் நம் 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 தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் என் நாதமே வா
செய்த ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் பாவையின்றி பாவையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவுண்டுதானம் காதல் இல்லை என்னாதமேவா புதுவலையலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போரி மணிக்கணக்கா தோண்டாத மணி விளக்க துண்ணி விட்டு எரிய வச்சு தாயே ஓ முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா மனச பார்த்துதான் மாத்துவா ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா சாந்தி 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 எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயுமே இருக்கு சொல்ல மகன் பாடலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயுமே இருக்கு செல்ல மகன் பாடலாமா காலி மகவாயி கருவாரி அபிராமி என பாடியது கேட்டவில்லையா காலி மகவாயி கருவாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் மந்தமிலும் வளர்வது நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் நான் அழுது சொல்லலாமா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் தெய்வமும் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் தெய்வமும் இல்லை யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் தெய்வமும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை ஓடும் கண்டம் நல்லதில்லை உன்னையில் நல்லதொரு தெய்வம் இல்லை நடுவாரி திருக்கோவில் வந்தேனும் அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையே அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் பிள்ளைகளை அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையை நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் அடி மீது தலை வைக்க நான் ஏங்கணும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயுமே இருக்க உங்கள் சொல்ல மகன் காணலாமா சங்கராமலை மங்கள மணி வெள்ளி எங்கிரிமே
இருக்கணும் பக்கமேல கலைஞர்கள் நன்றி நன்றி கைதட்டி பாராட்டி அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றினை உறுத்தாகி கொண்டிருந்தாலும் கூட பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் இந்த மண்ணுலக வாழணும்னா அவசியம் 3 தேவை ஏப்பா லட்சுமணா இந்த உலகத்துல மனிதனாகப்பட்டவே இந்த மண்ணுலகத்துல வாழணும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் 3 தேவை 3 கண்டிப்பா எங்க திருமணம் இருந்தா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதீங்களா நீங்க ஒரு சாமி உங்களுக்கு தெரியாது எதை கொடுக்க சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அதானே எந்த 3 கேக்குறீங்க நீங்க எந்த 3 சொல்றீங்க நான் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிட ஆக 3 சாமி இது கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரி அரசாங்கமே அதுலதான் இருக்கு உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல அந்த 3 உங்கள்ட்ட இல்லையா எந்த 3 கேக்குறீங்க நான் சொல்ற 3 வந்து என்ன 3 தெரியுமா அத எந்த 3 சொல்றீங்க தண்ணி சரக்கு ஏப்பா நீ வேற நல்ல இடத்துல வந்துகிட்டு கப்பு தண்ணி சரக்குன்னா நல்லா 3னா அதானங்க இந்த உலகத்துல பாருங்க இந்த 3 விட அந்த 3க்கு தான் எப்பயுமே சிறப்பு இருக்கு அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட ஆமா ஏதெல்லாம் சொல்றேன்னா இன்னைக்கு விவசாயிகளுடைய குடிநிலை எப்படியுமே உயரணுமா ஆமா ஆமா ஏன்னா யாராச்சும் விவசாயியை பத்தி யோசிக்கிறோமா இல்லங்க விவசாயிகள் படக்கூடிய பாட யாராச்சும் பாதியை சுமக்கிறோமா இல்ல எதுவுமே கிடையாது உழுதுவை கணக்கு பார்த்தா உலகுக்கு கூட மிஞ்சாதுன்னு இருக்காங்க அப்பேற்பட்ட தன்மையில் இன்னைக்கு அதிகமாக ஏமாற்றப்படுவது யாரும் தெரியுமா விவசாயிகள் தாங்க அதிகமாக ஏமாற்றப்படுவதே அவங்கதான் ஏன்னா விவசாயிகள் ஏன்னா அந்த உலகத்துல ஒரு மனிதனாகப்பட்டவே எழுந்து நிக்கணும்னா அவனுக்கு மிக அவசியம் என்ன தெரியுமா தண்டுவடா ரொம்ப அவசியம் முதுகு தண்டுவடா எப்படி ஒரு முதுகெலும்பாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அதே போல இந்த உலகத்திற்கே இந்த நாட்டிற்கே அத்தியாவசியமான முதுகெலும்பு எதுன்னு கேட்டீங்கன்னா அது விவசாயம் சரி மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு அவசியமோ அது போல இந்த நாட்டுக்கு திருநாட்டுக்கு அவசியம் விவசாயம் தான் அப்பேற்பட்ட விவசாயிகளுடைய குடியுரிமை உயரன்ற காரணத்தினால அம்மா அந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பார்க்கும் பொழுது ஹலோ 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 தந்தனானா 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 பொங்கை வந்து பொங்கி வரும் வெட்டி வந்து வந்து மட்டும் இன்னும் வாழவில்லை எங்க பாரதத்தில் சுற்றி சென்ற தீரவில்லை நீதிக்கொரு கட்சி உண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடி இல்லை ஆனால் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை இது
பக்கமேலம்னா நன்றி நன்றி நன்றினே கைதட்டி பாராட்டி அன்பு உள்ளவர்களுக்கு மனமார நன்றி. எந்த கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தில் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த வெளிச்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாம படித்த ஆதிசரன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட மனம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மதம் என சொல்லக்கூடிய 5 வகை நிலைகளிலே யாம் வந்திருப்பது குறிஞ்சி கிழவன் எங்க ஐயா தங்கவேலன் குடிகொண்ட அந்த சிறப்பான இடத்தை பார்க்கும் பொழுது மலரும் மலர்ந்திருக்கிறது. அவன் பயங்கரமான ஆள். அன்னைக்கு எப்படிதான் பஞ்சாயத்து பண்ணிவிட்டானப்பா கண்டாங்கி வட்டியில.